மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சகட்டி கிராமத்தில் அதை சுற்றி குலசேகரன் கோட்டை உள்பட பல கிராமங்களில் வந்து நிறைய கல்குவாரிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கல்குவாரிகள் வந்து கால அனுமதி முடிந்த பிறகும் அனுமதி மீறி செயல்படுறதா வந்து அந்த பகுதியில் இருக்கிற கச்சகட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஞானசேகர் என்பவர் வந்து தகவல் உரிமை சட்டம் மூலம் தகவல்களை வாங்கி அதை தொடர்ச்சியாக வந்து பல புகார்கள் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அது மீது எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. அவர் இப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னு தெரிஞ்சு அதை வந்து அவர் அதையே ஒரு புகாரா நிறைய மனுக்களை கொடுத்து அதையே ஒரு புகாரா வந்து கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இதை கழுத்தில் தன் மாலையை அணிஞ்சு எவ்வளோ புகார் கொடுத்துருக்கி நடவடிக்கை எடுக்கணும் அதையும் வந்து ஊடகங்களுக்கு முன்னாடி மனு கொடுத்து அவர் பதிவு செஞ்சார். இதை தொடர்ந்து அதுகளை மீது ஊடகங்களுடைய கவனம் அதிகமாக போச்சு. நிறைய பத்திரிகைகளை இதை பற்றி அந்த கல்குவாரி முறைகேடாக நடக்குது அப்படின்னு எழுதினாங்க. இந்த ஊடகங்கள் நிறையா நேரலை செய்தியெல்லாம் வழங்கினாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஆனந்த் சிவா அந்த கல்குவாரியை சேர்ந்தவங்க தம்பி கச்சகட்டி ஞானசேகரன் மீது வீட்டுக்கிட்ட கைபேசியில் நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு இரும்பு ராடை வச்சு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். இதுக்கு வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்கணும். ஏன்னா அவர் ஒரு முறை இல்லை, பல முறை இல்லை, பல இடங்களில் இந்த விஷயங்களை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்காரு. பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்களில் கலெக்டர் இணையான அதிகாரிகள் வரும்போதெல்லாம் இதெல்லாம் சுட்டி காட்டி பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக அவர் மீது கொலை முயற்சி நடந்திருக்கு. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இனிமேல் வந்து அவருக்கு எது நடந்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து பொறுப்பேற்கணும். அவருக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அவருக்கு ஒரு கை துப்பாக்கி அனுமதி உடனே வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை மாவட்டத்தில் கச்சகட்டி பகுதி உள்பட்ட பல இடங்களில் வந்து கல்குவாரிகள் வந்து அனுமதியின்றி இயங்கிட்டு இருக்கு. கலெக்டர் வந்து இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி எந்தவித அரசியல் அழுத்தங்களுக்கு உட்படாமல் இந்த சுற்றுச்சூழலையும் இந்த பகுதி மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக கச்சகட்டியை பற்றி சொல்லணும்னா அந்த பகுதியில் தொடர்ச்சியாக அது ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக கிரசர் குவாரி இயங்குது. அதில் மனிதர்கள் அந்த ஊரில் வாழ தகுதியற்ற ஊர். இதுக்கு வந்து முழு காரணம் வந்து இந்த அனுமதியின்றி சட்டத்தை மீறி செயல்படுற அந்த கல்குவாரிகள் தான். உடனே மாவட்ட ஆட்சியாளர் இங்கே விசிட் பண்ணி நான் அதை வந்து எல்லா குவாரிகளையும் வந்து ஆய்வு பண்ணி எங்கெங்கே சட்டத்தை மீறி செயல்படுதோ அதெல்லாம் நிறுத்தணும். அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக பல நோய்கள், ஆஸ்துமா, பலவித தலை சுற்றல், காய்ச்சல், பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு இருக்காங்க. இது பற்றியும் செய்திகள் வெளியாகிருக்கு. உயிர்கள் கூட போயிருக்கு. இப்போ இப்படி இருந்தால் இந்த அரசுகள் வந்து யாரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில தனியார் ஓனர்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த அரசு செயல்படுற மாதிரி இருக்குது. மக்களுக்காகத்தான் அரசு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் இவ்வளோ ஏடி மைன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டெலாம், இதெல்லாம் யாருக்காக செயல்படுது? வருவாய்த்துறை. ஒருத்தரும் போய் ஆய்வு பண்ணி அது ஓடையிலே அந்த கல்குவாரி பாதையில் வந்து தண்ணிதே வரணும். வண்டியோடைய கல்குவாரிக்கு போகிற வாகனங்கள் ஓடுறதுக்கு அந்த பாதையை பயன்படுத்துகிறாங்க. அந்த அப்பட்டமான சட்ட விதி மீறலும் பல இடங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஒரு விதமான நடவடிக்கை இல்லை. அரசுகள் யாருக்காக இயங்கணுங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் காவல்துறை வந்து இவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறத வந்து தமிழ்நாடு முதலமைச்சர், ஏன்னா பல ஊடகங்களில் செய்தி ஆகிருக்கு, உங்கள் கவனத்துக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். நடவடிக்கை எடுத்து இந்த மதுரை மாவட்டத்தையும் கச்சகட்டி கிராமத்தையும் பாதுகாக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். கல்ம்பூர் செல்வராஜ். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.